Hi, all. Am I audible? Yes, you're audible. Okay. Shall we start the session? Yes, ma'am. Good morning. Uh, Good evening, ma'am. Yeah, good evening. Hi, all. I'm Samruddhi. I'm working as a physics engineer in LTM for past 10 months. So, you can go ahead. Hello. Am I audible, Gayatri? Yes, ma'am. Okay, you can ask me. Have you started recording the session? Yes, ma'am. Okay. Tamila. Actually, நான் வந்து fresher. Ma'am, you can Hello. continue. You can continue, ma'am. ஓகே. ஆக்சுவலி நான் வந்து ஃப்ரெஷர்டா. நான் வந்துட்டு இப்பதான் வந்துட்டு 2023 விட்டேன். ஸோ இன்டர்வியூ எங்க காலேஜ்லயே வந்துச்சு. மைண்ட்ரியில தான் நாங்க செலக்ட் ஆனோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்என்டியும் மைண்ட்ரியும் கம்பைன் ஆனதுனால எல்டிஎம் மைண்ட்ரி ஆயிடுச்சா. ஸோ அதுக்கப்புறம் நாங்க ட்ரைனிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு 3 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணோம். பண்ணதுமே எனக்கு ஆஸ்மென்னு சொல்லிட்டு அவங்களே ப்ராஜெக்ட்ஸ் அலோகேட் பண்ணிடுவாங்க. ரேண்டமா தான் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுல போய் சிட்ரிக்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரோல் கொடுத்தாங்க. ஸோ பேக் எண்ட்ல நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். லைக் அட்மின் கிரெடென்ஷியல்ஸ்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. டிக்கெட் சால்விங் பண்ணிட்டு இன்ஃப்ரால வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஆஸ்பன் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லணும்னா இது வந்துட்டு யூகே பேஸ்டு ப்ராஜெக்ட். ஓகே, மேம். இப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸும் இருப்பாங்க, யூகே கிளைண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ நாங்க ஷிஃப்ட் பேஸ் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து யூகே ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றேன். ஸோ யூஎஸ் ஷிஃப்ட்னா நைட் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ என்ன எல்லா கம்பெனில இருந்து யூசர்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு காக்னிசன்ட்ல இருந்து யூசர்ஸ் இருக்காங்க, ஜென்பேக்ல இருந்து இருக்காங்க, ஆஸ்பன் சொல்லிட்டு தனியா ஒரு கம்பெனி இருக்கா, அதுல இருந்து வந்து யூசர்ஸ் இருக்காங்க. எல்டிஎம் என்ட்ரில இருக்க யூசர்ஸும் வருவாங்க இந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ ஒரு கம்பெனி அப்படின்னா அதுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு டெக்னாலஜி எல்லாமே சேஞ்ச் ஆகும். இந்த ப்ராஜெக்ட்குள்ள நம்ம என்ன ரோல், எந்த டீம்ல ஒர்க் பண்றோம் அப்படிங்கறது தான் மேட்டர். சிட்ரிக்ஸ்ங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு வீடியோக்குள்ள. இப்ப யூசர்ஸ் வந்து எல்லா பக்கம் இருந்து ஒர்க் பண்றாங்க. மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு என்விரான்மெண்ட்ல இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சிங்கிள் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்குதான் நாங்க வந்துட்டு அவங்களுக்கு வீடியோன்னு சொல்லி ஒண்ணு கொடுப்போம். அதுல அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. பேக் எண்ட்ல தான் நாங்க பாத்துக்கிறது. தட்ஸ் இட். மேம், மோஸ்ட் கம்பெனில எந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்றாங்க மேம்? இங்க வந்துட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி அதுதான் இப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கு. அஷ்யூர் கிளவுட் கம்ப்யூட்டிங், சிஏஎஸ். எங்களோட இதுவே சிஏஎஸ் அகாடமின்னு சொல்லி தான் நாங்க எடுத்ததே. ஸோ சிஏஎஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து ஷஃபில் பண்ணாங்க. மறுபடியும் எங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூஸ் வச்சுட்டே தான் இருந்தாங்க. அதுல சர்வீஸ் டெஸ்க்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் பீப்புளை சார்ட் அவுட் பண்ணி எடுத்து அவங்கள போட்டாங்க. அண்ட் தென் எங்களை எல்லாம் ப்ராஜெக்ட்ல போட்டாங்க. செக்யூரிட்டி இந்த மாதிரி வந்து ஜென்ரலா பிரிச்சு அதுக்கப்புறமா தான் போட்டிருக்காங்க. ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா நாங்க விண்டோஸ் சர்வர் 2016, லினக்ஸ், நெட்வொர்க்ஸ், அஷ்யூர் கிளவுட், விர்ச்சுவலைசேஷன், பைத்தான் ஸ்கிரிப்டிங் இது எல்லாமே படிச்சுட்டோம்டா. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வரும்போதுதான், பட் அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. லைக் அது வந்து பேசிக்ஸ் தான். அண்ட் தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு மாறும். எனக்கு வந்து இப்ப சிட்ரிக்ஸ் அப்படிங்கிறனாங்க நாங்க பேக் எண்ட்ல சிட்ரிக்ஸ் விண்டோஸ் ஏடில வந்துட்டு எப்படி ஆட் பண்ணி எடுக்கிறது, இப்ப நியூவா வந்து நியூ ஜாயினர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கறது, இதெல்லாம் வந்துட்டு வீடியோ அவங்களுக்கு வேணுமா, டெவலப்பரா இல்ல வந்துட்டு அவங்க டெஸ்டரா, ஸோ பேஸ் பண்ணி நாங்க எல்லாத்தையும் அப்ரூவல் வாங்கி பண்றது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம். நெக்ஸ்ட் எனி டவுட்? மேம், your company product based service based ma'am?
இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா எல்என்டி அதுக்கப்புறம் மைண்ட்ரி இந்த மாதிரி 2 கம்பெனியா இருந்துச்சு. எல்என்டி வந்து ப்ராடக்ட் பேஸ்ல இருந்துச்சு, மைண்ட்ரி வந்துட்டு சர்வீஸ் பேஸ்ட். இப்போ ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் வந்துட்டு இவங்க 2 பேர் கம்பைன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு சர்வீஸ் பேஸ்டா இருக்கு. இன்னொரு 1 இயர்க்கு அப்புறம் ப்ராடக்ட் பேஸ்டா மாறிடும். நீங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றது ப்ராடக்ட் பேஸ்ட் ஏன் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு போனதே பேக்கேஜ் ஹையா இருக்கும். பட் நாலேஜ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில அவங்க உங்களுக்கு டைம்லாம் எதுவுமே குடுக்க மாட்டாங்க. டக்குனு வந்துட்டு லே ஆஃப் பண்ணிருவாங்க. பட் சர்வீஸ் பேஸ்ட்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு டைம் குடுப்பாங்க. பெஞ்ச்ல 12 மந்த்ஸ். இப்போ இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராஜெக்ட்ல இருந்தே ஒண்ணுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்தாலுமே 12 மந்த்ஸ் பெஞ்ச் பீரியட்னு ஒண்ணு குடுப்பாங்க. பெஞ்ச் பீரியட்னா வந்துட்டு அவங்களுக்கு 12 மந்த்ஸ் சும்மாவே சேலரி குடுப்பாங்க. எந்த ஒர்க்குமே இருக்காது. சும்மா வந்துட்டு இருப்பாங்க பேருக்கு அவ்வளவுதான். இதுதான் சர்வீஸ் பேஸ்டுக்கும் ப்ராடக்ட்டும் டிஃபரெண்ட்டே. மெயின் டிஃபரன்ஸ். ஓகே மேம். மேம் ரீசெண்டா நீங்க பண்ண ப்ராஜெக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேம்? நாங்க பண்ண ப்ராஜெக்ட்னா வந்துட்டு இப்போ டிக்கெட் சால்விங் தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நாங்க வந்து சப்போர்ட் இன்ஃப்ரா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த வீடியோஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பீப்புள் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்து யூகேல இருந்து யூஎஸ் கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அட் அ டைம்ல வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து உள்ள உங்களுக்கு குரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் நார்மலா நீங்க ஒரு ஓபன் பண்றீங்க அப்படின்னா லேப்டாப், அதுல சிட்ரிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு அப்ளிகேஷன்ல தான் வந்துட்டு எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆஸ்பென் ப்ராஜெக்ட்னா அவங்க எல்லாருமே ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ரா வேணும். அந்த இன்ஃப்ரா தான் சிட்ரிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ அது வந்துட்டு நீங்க www.aspenanywhere சொல்லி பண்ணலாம். அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா தான் இருக்கு. ஆனா அது வெப் ப்ரௌசர்ல பண்றது. பட் இது வந்துட்டு அப்ளிகேஷன் தான் பெஸ்ட். ஸோ அதுல வந்துட்டு வீடியோஸ் நாங்க கொடுப்போம். மோஸ்ட்லி நான் பெர்சிஸ்டன்ட் வீடியோஸ் எல்லாருக்குமே கொடுப்போம். ஸோ ஆக்சஸ் எல்லாமே நாங்க கொடுத்தாதான் அவங்க வந்துட்டு உள்ளேயே இன்ஃப்ராக்குள்ளேயே வர முடியும். இன்ஃப்ரால வந்தாலுமே அந்த பாஸ்வேர்ட்ல போட்டு சில பேர் இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க, ஃபர்கட் பாஸ்வேர்ட்ல கொடுத்து மாட்டிப்பாங்க. ஸோ அப்போ நாங்க பேக் எண்ட்ல இருந்தே இப்போ நீங்க வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டீம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டீம்ஸ்ல வந்துட்டு யார்கிட்ட லாஸ்டா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன டெஸ்க்டாப்லாம் வந்துட்டு ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாமே நான் உங்களுக்கு வந்து பேக் எண்ட்ல இருந்து நாங்க பார்க்க முடியும். லைக் எங்களுக்கு டூல்ஸ் ஆக்சஸ் இருக்கும். ஐ மீன் எங்க டீமுக்கு மட்டும்தான் அந்த ஆக்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அட்மின் கிரெடென்ஷியல்ஸ் மாதிரி தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் மேம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெக்னாலஜி மேம் சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்டு ஏதாவது டிப்ஸ் அட்வைஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா? அட்வைஸ்னா என்னன்னா, நீங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா போதும். நீங்க வந்துட்டு எல்லா லாங்குவேஜும் கத்துக்கணும். லைக் C++, பைத்தான் எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கணும்லாம் இல்ல. இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 3 ரவுண்ட்ஸ் தான். இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஆன்லைன்லயே போச்சு. பட் ஆனா லிட்டரலி எனக்கு 2 மந்த்ஸ் எடுத்தாங்க ட்ரைனிங், ஐ மீன் இன்டர்வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நார்மல் MCQ இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு டெக்னிக்கல் வச்சிருந்தாங்க. அதுல கேட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் HR வச்சிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கல்ல தான் உங்களுக்கு வந்துட்டு நாலேஜ் பார்ப்பாங்க, டெக்னாலஜிக்கலா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க பைத்தான் அப்படின்னு எடுத்தா பைத்தான்ல நீங்க எந்த அளவுக்கு இப்போ 10க்கு வந்துட்டு ஒரு 9, 8, 7 இருந்தா கூட போதும். அதை விட்டுட்டு நீங்க C++, பைத்தான் இப்போ 3லயும் இருக்கீங்கன்னா 10க்கு 6, 5, 4 அந்த மாதிரி இருக்க விட ஒரு இதுல நீங்க வந்து பெஸ்டா இருங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சர்டிபிகேஷன்லாம் பண்ணுங்க இப்ப இருந்தே. ஏன்னா வந்து அது உங்களோட ரெஸ்யூம் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுங்க, அதுல அப்டேட் பண்ணுங்க, கனெக்ஷன் நிறைய வந்துட்டு கொடுங்க, மோஸ்ட்லி எல்லாத்துக்கூட கனெக்ட் பண்ணுங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். எந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அதிகமா வேல்யூபிள்? கிளவுட், AI அந்த மாதிரியே போங்க. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அதுலதான் அதிகமா இருக்கு. அஷ்யூர் போலாம். இந்த மாதிரி என்னென்ன டெக்னாலஜிஸ் இப்ப ரீசெண்டா ஹையா இருக்குன்னா இதெல்லாம் தான் இருக்கு. ஸோ அதுலயே நீங்க பாருங்க. விண்டோஸ் சர்வர் 2016 இதெல்லாம் பாருங்க. மேம் இப்போ லாங்குவேஜஸ்னா பைத்தான் தான் எல்லாரும் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜ் தான் எல்லாரும் சூஸ் பண்றாங்க. ஸோ டிஃப்ரெண்டா ஏதாச்சும் சூஸ் பண்ணலாமா?
இல்ல அந்த லைன்லயே போகலாமா? இல்ல எது ஈஸியா இருக்கும்? டிஃப்ரெண்டா போனோம்னா நீ அப்படிலாம் எதுவும் இல்ல. மோஸ்ட்லி வந்துட்டு இப்ப நாங்க ஒர்க் பண்றதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு லாங்குவேஜுக்கு